2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் எடுத்து வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. மனிதனுக்கு தீமையினுடைய ஆரம்பம் அப்படின்னு சொன்னா ஏதேன் தோட்டத்துல நன்மை தீமை அறியத்தக்க அவன் விரும்பின பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உண்டானது. தீமையினுடைய ஆரம்பம் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஏதேன் தோட்டத்திற்கு முன்பாகவே தீமை என்பது தொடங்கி விட்டது. ஆனாலும் மனிதனுக்கு எப்ப தீமை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா ஏதேன் தோட்டத்துல அவன் நன்மை தீமை என்ன அப்படின்னு சொல்லி அறிய அவன் விரும்பின பொழுது அவனுடைய வாழ்க்கைக்குள்ளாய் தீமை கடந்து வந்தது. ஹல்லேலூயா. நன்மை என்னன்னு அறிந்து கொள்றதை காட்டிலும் தீமை என்ன அப்படின்றதான காரியத்தை அவன் அறிந்து கொண்டும் அதற்கு பின்பாய் ஓடுகிறதும் பாத்தீங்கன்னா அதிகமாய் ஆனது. அப்ப நன்மை தீமை என்றால் அப்படின்னா இது சரி இது சரியில்லை அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அறிந்து கொள்கிற காரியம் தான் நன்மை தீமை அறியத்தக்கதான காரியம் என்று சொல்லி அர்த்தம். அப்ப அது நல்லது தானே, நன்மை தீமையை புரிந்து கொள்றது நல்லது தானே என்று சொல்லி ஒரு கேள்வி உங்களுக்கு உண்டாக்கலாம் இல்லையா? ஆதாம் தெரிந்து கொண்டது, ஏவாள் தெரிந்து கொண்டது நல்லது தானே, அதுல நல்ல பகுதியும் இருக்கே அப்படி என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆதியாகமம் 2:9 இப்படி வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2:9, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஆண்டவர் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை, விருட்சம்னா மரம், ட்ரீ, அதை பூமியின் நடுவிலிருந்து முளைக்க பண்ணினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். நல்ல காரியம் தானே, பூமியின் நடுவிலிருந்து இதை முளைக்க செய்தான்றது நல்ல காரியம். ஆனால் என்ன எங்க அப்படின்னு சொன்னா 17வது வசனத்தில் அவர் சொல்றாரு, ஆனாலும் அப்படி சொல்றாரு, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். முளைக்க பண்ணினது நல்லது, ஆனால் ஆண்டவர் அப்படி ஒரு கட்டளையை கொடுக்கிறபடினால இட் வாஸ் forbidden for us, நமக்கு அது விலக்கப்பட்ட காரியமாய். உலகத்துல நம்ம பலதெல்லாம் நன்மை நன்மை என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், சில வேலைகளிலே பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை விலக்கி இருப்பார் என்று சொன்னால், அதாவது ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு விலக்குவார் என்று சொன்னால் நன்மை என்று தோன்றுகிற காரியத்தை கூட நீங்க எப்படிதான் பார்க்கணும், அது தீமை, என்னை பொறுத்தவரை அது தீமை என்று சொல்லி நீங்கள் பார்க்க வேண்டும். என்று சொன்னால் நன்மை தீமை, நல்லா இந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும், நன்மை தீமை அறியத்தக்க கனி அப்படின்னு சொன்னா நல்லது. நன்மையையும் தீமை என்னன்னு வகையறுக்கும்படியான ஒரு காரியத்தை மனிதன் கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது, முளைக்க பண்ணின வரைக்கும் நல்லது. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு, என்ன அப்படின்னு சொன்னா, ஆனாலும் நீ அதுல இருக்க கனியை புசிக்க கூடாது அப்படின்னு சொன்னா கர்த்தர் விலக்குகிறார் என்று சொல்லி அர்த்தம். இந்த உலகத்துல அப்படி நம்முடைய கண்களுக்கு பல காரியங்கள் நன்மையாய் தோன்றலாம், ஆனால் ஆண்டவர் பாத்தீங்கன்னா அதை நம்ம விட்டு விலக்கும் பொழுது நன்மையாய் தோன்றினால் கூட அல்லது நன்மையாகவே இருந்தாலும் கூட ஆண்டவர் நமக்கு விலக்குறார்னா அது என்னது, நமக்கு அந்த நன்மையும் நமக்கு தீமை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நடந்தது என்ன, டிவி சீரியல் டைட்டில் மாதிரி இருக்கா, நடந்தது என்ன, அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா நன்மை தீமைய மனுஷன் அறிந்து கொண்டான். அதாவது அந்த கனியை அவன் புசிச்சான், மீறினான் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். அப்ப என்ன நடந்துச்சுன்னா நன்மை தீமை என்ன அப்படின்றத அவன் மனுஷன் அறிந்து கொண்டான். ஆனால் ஆண்டவர் அனுமதிக்காத வேளையில அதை அவன் அறிய விரும்பி மீறினபடினால் புரிந்து கொள்ளணும். அப்படிதான் வேதம் சொல்லுது. ஆதாம் பாத்தீங்கன்னா மீறினான் என்று சொல்லி, ஏவாள் மீறினாள் என்று சொல்லி, ஏன்னா ஆண்டவருடைய கட்டளைய. அப்ப ஆண்டவர் அனுமதிப்பதற்கு முன்பாக அந்த காரியத்தை செய்து மீறினபடினாலே தீமை மேலுள்ளதான அந்த விருப்பம் என்ன பண்ணிடுச்சு, அவனை இந்த நாட்களில் அடிமைப்படுத்த, அது ஜென்ம ஸ்பாவத்துல காணப்படுகிறதான ஒரு காரியத்தை குறித்து நான் பேசுகிறேன். அப்ப அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா தீமை மேலுள்ள விருப்பத்திற்கு அவன் அடிமை ஆயிட்டான். மீறுகிற விருப்பம் பாத்தீங்கன்னா அவனுக்குள்ளார, மீறுகிறதுனா எது சொன்னாலும், இப்ப பிள்ளைகளுக்கு எங்க இருந்தா வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க, அப்பா அம்மா சொன்னா அது எப்படியாவது மீறுறதுக்கு பிள்ளைங்க பாக்குது இல்ல, பாவமாவே. அப்ப இது எங்க இருந்து வந்தது அப்படின்னு சொன்னா விழுந்தபடினால, அவன் விரும்பி அதை மீறினபடினாலே பாத்தீங்கன்னா we inherited that character. எல்லா பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா இன்ஹெரிட் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா மீறுகிறதுல உள்ளதான விருப்பம், வார்த்தைக்கு கீழ்ப்படியாம எதிர்த்து நிற்கிறதுல உள்ளதான ஒரு விருப்பம் பாத்தீங்கன்னா மனுஷனுக்குள்ள வந்துருச்சு.